டிசம்பர் 16, 2012 அன்று இரவு டெல்லியில் ஓடும் பேருந்தில் 23 வயது மருத்துவ மாணவி நிர்பயா 6 பேரால் கொடூரமாக தாக்கப்பட்டு பாலியல் வன்கொடுமைக்குள்ளாக்கப்பட்டார். தீவிர சிகிச்சையில் இருந்த அந்த மாணவி டிசம்பர் 29, 2012 அன்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த வழக்கில் ராம் சிங், முகேஷ் சிங், வினய் சர்மா, பவன் குப்தா, அக்ஷய் குமார் சிங் மற்றும் ஒரு சிறுவன் என 6 பேர் கைது செய்யப்பட்டனர். முக்கிய குற்றவாளி ராம் சிங் சிறையிலேயே தற்கொலை செய்து கொண்டார். குற்றவாளி என நிரூபிக்கப்பட்ட சிறுவன் சிறார் சீர்திருத்த பள்ளியில் 3 ஆண்டுகள் வைக்கப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டார். மற்ற 4 குற்றவாளிகளான முகேஷ், வினய், பவன் மற்றும் அக்ஷய் ஆகியோருக்கு மார்ச் 20, 2020 அன்று அதிகாலை டெல்லி திஹார் சிறையில் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது. இந்த சம்பவம் இந்தியா முழுவதும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இதன் விளைவாக பாலியல் குற்றங்களுக்கு எதிரான சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டு 2013 குற்றவியல் சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டது. இந்த கொடூர சம்பவம் நடந்து 13 ஆண்டுகள் கடந்துவிட்டது. நிர்பயா இறந்த அதே நாள் ஹரியானா மாநிலம் ஃபரீதாபாத்தில் ஒரு கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்துள்ளது. ஹரியானா மாநிலம் ஃபரீதாபாத் செக்டார் 23 பகுதியைச் சேர்ந்தவர் 25 வயதான பெண். இவருக்கு திருமணமாகி 3 பிள்ளைகள் உள்ளனர். கணவரோடு ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக தாய் வீட்டில் வசித்து வந்திருக்கிறார். கடந்த 29ஆம் தேதி தனது தோழியை சந்தித்துவிட்டு வீடு திரும்புவதற்காக மெட்ரோ சவுக் அருகே வாகனத்திற்காக காத்திருந்தார். நள்ளிரவு நேரம் என்பதாலும் கடும் குளிர் மற்றும் பனிமூட்டம் நிலவியதாலும் பேருந்துகள் கிடைக்கவில்லை. அப்போது அந்த வழியாக வந்த ஒரு வேனில் டிரைவர் உட்பட 2 பேர் இருந்தனர். வேனை நிறுத்தி அந்த மூவரும் லிப்ட் கொடுப்பதாக கூறி அந்த பெண்ணை வாகனத்தில் ஏற்றியுள்ளனர். அவர் இறங்க வேண்டிய இடத்தில் இறக்கிவிடாமல் குருகிராம் ஃபரீதாபாத் சாலைக்கு வாகனத்தை வேகமாக ஓட்டிச் சென்றனர். இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த பெண் சத்தமிட்ட போதும் ஆள் நடமாட்டம் இல்லாத இருட்டான பகுதிக்கு வாகனத்தை கொண்டு சென்றனர். அங்கு வைத்த அந்த பெண்ணை சிறைபிடித்த அந்த கும்பல் சுமார் 2 மணி நேரம் ஓடும் வாகனத்திலேயே மாறி மாறி பாலியல் வன்கொடுமை செய்து கொடூர தாக்குதலில் ஈடுபட்டனர். அடர் மூடுபனி மற்றும் கடும் குளிர் காரணமாக சாலையில் போக்குவரத்து குறைவாக இருந்ததால் அந்த பெண்ணின் அபயக்குரல் யாருக்கும் கேட்கவில்லை. அவர் தப்பிக்க முயன்றபோது அந்த இளைஞர்கள் அவரை தாக்கி மிரட்டியுள்ளனர். அதிகாலை 3 மணி அளவில் அந்த பெண் ஓடும் வேனில் இருந்து SGM நகர் உள்ள ராஜா சவுக் பகுதியில் பலவந்தமாக தள்ளிவிடப்பட்டார். சுமார் 90 கிலோமீட்டர் வேகத்தில் சென்ற வாகனத்தில் இருந்து தள்ளப்பட்டதால் அந்த பெண்ணின் முகம் மற்றும் தலையில் பலத்த காயங்கள் ஏற்பட்டன. இரத்த காயங்களுடன் போராடிய அவர் தனது சகோதரிக்கு தகவல் தெரிவித்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த குடும்பத்தினர் அவரை மீட்டு ஃபரீதாபாத்தில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு அவரது முகத்தில் ஏற்பட்ட ஆழமான காயங்களுக்காக 12 தையல்கள் போடப்பட்டுள்ளன. இந்த கொடூர சம்பவம் தொடர்பாக ஃபரீதாபாத் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி உத்தரப்பிரதேசம் மற்றும் மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த 2 இளைஞர்களை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து குற்றத்திற்கு பயன்படுத்தப்பட்ட வேனும் பறிமுதல் செய்யப்பட்டது. பாதிக்கப்பட்ட பெண் தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் இருப்பதால் அவரிடம் வாக்குமூலம் பெற இன்னும் முடியவில்லை என்று காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். இந்தியாவில் பெண்களுக்கு எதிரான இத்தகைய வன்முறைகள் அதிகரித்து வருவது பொதுமக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.